ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஓகே, நம்ம ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே. ஓகே, டைம் என்னென்னா 3:25 ஆகுது. நம்ம கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக 4 o'clock வந்து ஹிந்து காலேஜ் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆக்சுவலாக சென்ட்ரல்லேருந்து டெல்லிக்கு வந்து 6 o'clock ட்ரெயின். ஸோ நம்ம இந்த ட்ரெயின் பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். பிஃபோராக போகிறது நல்லது தானே. ஸோ ஸ்டே கனெக்டட். நிறைய புது விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் vlog, ஒரு பெரிய vlog-ஆக இருக்க போகுது. ஸோ வாங்க போகலாம். ஜேர்னி எப்படி இருக்குது, ட்ரெயின் ட்ராவல், ட்ரெயினோட அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் டெல்லிக்கு ட்ரெயினில் ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வாங்க நான் ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலாக எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம கிளம்பலாம். ஓகே காய்ஸ், போகலாமா? வீட்டை விட்டாச்சு. இங்கேருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறோம். ஆக்சுவலாக நடந்து போயிட்டு சென்ட்ரல் ட்ரெயின் இருக்கும் காய்ஸ். இல்லை, ஃப்ரெண்டு வரான்னா நடந்து வரான். எங்கே நடந்து வரான்னு தூரத்து இருக்குன்னு தெரியல. யாரையுமே காணும் வீட்டில். ஸோ வெயிட்டிங். அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நான் சொல்கிறேன், லைஃப்பில் இதெல்லாம் எப்பயாச்சும் நம்மள மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயாவது தான் கிடைக்கும். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எதையோ சொல்லி இப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். என் கூட நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு உங்களுக்கு இந்த சேனலில் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் வீடியோஸ் நான் பண்ணுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே வந்துட்டான் அவன். ஸோ நம்ம போகலாம். நாங்கள் கொண்டு வரோம். பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர வச்சுருக்கு. என்ன சாப்பாடு அது? ஆஹா, ஸோ ட்ரெயினை வேறு மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் 5:45. 6 o'clock ட்ரெயினுக்கு. ஏன்டா ரே, இன்னும் ஷார்ப்பாக போயிட்டு ஒன்னே ஒன்று தான்டா. சும்மா என்னடா அது அவ்வளோ பெருசா? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது ஜாக்கெட்டு, சாக்ஸு. தனியாக இன்னும் இருக்கா? தனியாக இன்னும் இருக்குதா? இல்லைடா, ஃப்ரெண்டு இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வரேன். இப்போ வேறு எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் ரீச் ஆகிடும். இன்னொரு 10 minutes ட்ரெயின் எங்களுக்கு. ட்ரெயின் விட்டுட்டோம். ஆனால் என்னன்னு தெரியல, இங்கே ஒருத்தர் ட்ரெயின் யாரும் விட்டார். எங்கேக்கிறாரு ஏதுக்கிறாருன்னே தெரில அவர். சரி, ஒன்றும் இல்லை இருங்க. வேறு பிளான் இருக்குது. நான் வேறு ட்ரெயின் பார்க்குறேன், பதறாதீங்க. வேறு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:44. எப்படி அரைச்சி பிடிச்சின்னு ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் 10 to 12 minutes முன்னாடி ஸ்டேஷன் வந்துவிட்டோம். நம்ம அப்படியே நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த வாய்ஸ் ஓவர்னா, செம்ம க்ரௌடு, நான் பேசுறது ஒன்றுமே கேட்கல. ஸோ அதனால் தான் இந்த வாய்ஸ் ஓவர். இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னா, அதான் சொன்னல, ஒருத்தர் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு, அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணலான்ட்டு எங்கள் டீம் ஆர்கனைசர், அதாவது என் ஃப்ரெண்டு, அவன் அவருக்கு பிளான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நடந்து போவோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 தான் நம்ம ட்ரெயின் நினைக்கிறேன். இந்த பயணம் சென்ட்ரல் டு நிசாமுதீன் ஃபஸ்ட்டு. அப்புறம் நிசாமுதீன்லேருந்து நம்மளுக்கு டெல்லி மெட்ரோ. நிசாமுதீன்லேருந்து மெட்ரோ பிடிச்சி டெல்லிக்கு போனோம். டெல்லியிலேருந்து நம்மளுக்கு டேராடூனுக்கு ட்ரெயின். ஸோ இப்போது இதுதான் இதோட ஸ்ட்ரெச்சு. ஸோ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு தான் நிசாமுதீன் போகிறோம். இதுதான் நம்ம ட்ரெயின்கிட்ட வந்தாச்சு. யாரும் அந்த ஆயா
பாடுறா ஸோ நம்ம ட்ரெயின் கரீப் ரத். ஆக்சுவலாக கரீப் ரத்ன்றது ஏழைகளின் சொகுசு வண்டின்னு சொல்லலாம். இது ஃபுல்லாகவே 30 தான், சீப் அண்ட் பெஸ்ட்டு. டெல்லியில் ஃபாஸ்ட்டாகவும் போயிடுது 28 hours. மீதி ட்ரெயினாக 32 hours கிட்ட போகும், 28 hours. ஸோ கிட்ட போ அந்த சிக்னல் டிஃபர் எதாவது ஆகலாம், தெரியல. போக லெட்ஸ் சி. டிராஃபிக் ஜாம் ட்ரெயின் நம்ம சீட் ஆக்சுவலாக 14 ஆமாம் 11 14 தானே. ஆமாம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறா. ஸோ எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இருக்கோம். கிளம்பிருச்சு போயிட்டே இருக்கோம். 14 ஆர்கனைசேஷன் இதை பண்ணுறான். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இருக்கான். அது போயிட்டே இருக்கோம். போயிட்டு ஆனால் அப்படி வராது. ஃப்ரெஷ் ஆகிட்டோம். தூங்கி எழுந்துட்டு ட்ரெயின் ஸ்டார்டிங்லேயே சரியான ஸ்பீடு போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பீடு தான். போக பார்ப்போம் எப்படின்ட்டு. ஆன் டைமில் போகிறான்னா நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம். ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பு தான். யாருக்கும் யாரையும் தெரியாது. ஒரு 3 பேர் ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு. அதனால் எனக்கு தெரியும். மீதி பேர்லாம் புதுசு தான். லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. விஜயவாடா நோக்கி போயிட்டுருக்கோம். நல்ல ஸ்பீடு ட்ரெயின் கரெக்டாக இங்கே போயிட்டுருக்கோம். என்ன பைத்தியக்காரமாக சிரிச்சிருக்குது தனியாக. எனக்கு எங்கே கார்டு போடவே இல்லையா? ஏன் நீங்கள் நல்லா தண்ணி எனக்கு தெரியாது. இது முன்னாடி ஏஸ் ஆகணும். அதுக்கு 3 பேர் விளாடணும். சரி அது போர் வச்சுட்டு ரம்மியா அதுக்கு எத்தனை கார்டு? 13. Welcome to Great Convention. வெல்கம் டு ஆர்கனைசேஷன். நம்மளுக்கு எல்லாம் விவரமா சொல்றது யார் யார் வந்திருக்கா என்னன்னு. டேய் எல்லாம் நானே சொல்லணுமா? எல்லாம் நீங்க தான் பேசணும். இன்னொரு எல்லாம் வாய் வலிக்கண்டா. டேய் எல்லாம் இன்ட்ரோ கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பேசு. நீ சொல்லி பேசி எல்லாரும் அப்படியே சொல்லலாம். நான் மைக் பிடி. நானே மைக் பிடி. என்ன பேசணும் சொல்லு. 1 2 3 எல்லாம் பழக்கம் இல்ல. சரி நம்ம எங்க போறோம்? நம்ம இப்போ டெல்லி போறோம். டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெக்கிங்க கிளம்புறோம். பிரம்மதால் ட்ரெக்கிங் கிளம்புறோம். ஆமாம், இப்போதைக்கு 15 பேர். அங்கேருந்து ஒரு 5 பேர், மொத்தம் 20 பேர். ட்ரெயினை ஒருத்தர் விட்டாரு, பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வேற பார்த்தோம். ஆமாம், அவர் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஏசி கோச்சில் நெருங்கி உட்காந்துருக்கோம். அவர் அண்ட்ரிசா கோச்சில் நெருங்கி குறுங்கி உட்காந்து வந்து சேருவார் நாளைக்கு நைட்டு 2 மணிக்கு. ஆமாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க இந்த ட்ரிக்க? ஆமா, இது வந்து உங்களுக்கு டிராவலிங் பார்ட்னர் யார்? உங்களுக்கு யார் மூலமா பண்றீங்க இல்ல நீங்களே ஆர்கனைஸ் பண்றீங்களா? ஸ்பான்சரா? ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு முடிச்சலாம். சொல்றா இல்ல, யார் வந்து ஆர்கனைஸ் பண்றா? யார் கூட நீ சேர்ந்து பண்ற? இது வந்து ஹிமாலயன் கிரிஃப்னு சொல்லிட்டு ஒரு டீமோட சேர்ந்து பண்றோம். கூல். அவங்க வந்து தே ஆர் சர்டிஃபைட் இன் FDA சம்திங். அது மவுண்டனிங் மட்டும் 3 இது இருக்கு. அந்த 3 கம்பெனிஸும் அவங்க சர்டிஃபைட். நீங்க எத்தனை கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை மலை ஏறி இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க தான் கூட்டி போறீங்க. ஓகே. நான் இது வரைக்கும் ஹிமாலயஸ்ல ஒரு 10 மலை ஏறி இருப்பேன். மேக்ஸிமம் வந்து 4900 மீட்டர். அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய போயிருக்கேன். லைக் ஆமாம், நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். பிரம்மதால் ட்ரெக்கு ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4000 மீட்டர். அண்ட் மொத்தமாக 3 நாள் 23 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். டோட்டலி லைக் 30-40 வரும். மோரிஸ் பக்கத்துக்கு ஆல்டிடியூட் தான் பார்க்கணும். கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்காதீங்க, அது ஜஸ்ட் ஒரு வேர்ட் மவுத் தான். அண்ட் தென் ட்ரெக் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ஈஸியாக இருக்காது. இட் வில் பி மாடரேட் ட்ரெக். Day 1 மட்டும் தான் ஹார்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்டீப் ரொம்ப அதிகமாக இருக்கும், அசன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் எஸ், போக நீங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க.
கைகொள்ள வந்தவனே நெஞ்சில் குடியிருக்கும் எனக்கு எல்லாமே நல்ல ஒரு பெரிய கவர்ல போட ஐயோ சாரி அவ்வளோதான் நான் முடிஞ்சா பக்கத்துல இருக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது புரியலாம் வானாலாம் விஜயவாடா கிட்ட வந்துட்டோம் கரெக்டாக 11:30 11:40 ஆன் டைமில் தான் ட்ரெயின் இது வரைக்கும் போயிட்டுருக்கு அதுக்கு தான் போயிட்டுருக்கு விஜயவாடாவில் கொஞ்சம் நேரம் நிற்போம் ஸோ அங்கே இறங்கி அப்படியே வார்ம் அப் பண்ணிட்டு நல்லா குளிர் வேறு ட்ரெயின் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை குட் ட்ரெயின் வெரி பெஸ்ட் எல்லாமே ஈஸி தான் குட் நீங்கள் டெல்லிக்கு இது வரைக்கும் எங்கே போயிருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போயிருந்தீங்க எப்படி போயிருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நார்த்து சவுத்து திசை என்ன காமிக்கிற ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் மட்டுமா அதுவும் இல்லை தமிழ்ல இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு நானே சொல்லிட்டேன் அதிகம் இல்லையா கிழக்கு கிழக்கு வாசலா நாங்கள் வந்துட்டோம் ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டோம் வராமல் இது வரைக்கும் ட்ரெயின் ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கு இங்கே 2 minutes ஸ்டாப்பு ஆக்சுவலாக 2 minutesக்கு அப்புறம் ட்ரெயின் எடுத்துருவோம் எல்லாமே ஓகே தான் இப்போ வரைக்கும் எல்லாம் ஓகே தான் அதான் போகுது ஓகே நெக்ஸ்ட்டு போகிற இடத்துல தான் பார்ப்போம் எப்படி இருக்குது இவ்வளோ ஒரே கேம்ஸ் தான் போயிட்டுருக்கு ஓகே கைஸ் பாத்தீங்களா உங்க டீம் கோஆர்டினேஷன்ல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க ஈஸியா தான் கொடுக்குறோம் ஏப்பா நீங்க தான் கேட்கணும் 2 வாடாடா எத்தனை வேர்ட் நீங்க கேள்வி கேட்கணும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அவன் சொல்றத மட்டும் கேட்காதீங்க நீங்க கேள்வி கேளுங்க அவன்ட்ட 23 புலிகேசியா தமிழ் படமா பேன் இந்தியன் மூவியா பேன் இந்தியா மூவியா அந்த அளவுக்குலாம் நாங்க பேன் இந்தியா மூவி கேஜிஎஃப் 4 வார்த்தையா நான் சரி சொல்லு 4 வார்த்தையா யாரா நீங்க சொன்னீங்க 2 வார்த்தையா ஒரு வார்த்தையா ஒரு வார்த்தை தான் கைதி நம்ம கை டி 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 மட்டும் ஓகே நெக்ஸ்ட் கைதி கை கைதி இது இப்படினா கைதி இப்படினா பாதினா கைதியா கை ஒரு லெட்டரா சொல்லணுமா ஓகே கா மட்டும் காக்கா காக்கா காக்கி சட்டை காக்கி சட்டை கருத்துக்குள்ள இருக்க மச்சான் ஹீரோ நிலாவா ஏய் ஹீரோ எப்படி இருப்பான்னு சொல்ல அவங்க நான் கண்டுபிடிப்பான் ஹீரோ ஏய் நிலா நானு ஹீரோ ஆக்டரா காமெடி ஆக்டரா ஹீரோ ஹீரோவா கார்த்திக் காதி நச்ச படமா கால நச்ச படம் நான் மகன் அல்ல இல்ல கால கார்த்திகோட படம் சொல்லுங்க உங்களால முடிஞ்சதா முடிஞ்சா சொல்லுங்க கண்ணும் கண்ணும் அவர் ஸ்டெப் அந்த ஆக்டரோட ரீசன்ட்டா வந்த படமா கொம்பனாடா இரு ஆக்டரோட ஸ்டெப் கொம்பன் கொம்பன் அதெல்லாம் போலாம் நம்ம லேட்டா போலாம் சிறுத்தை வா நம்ம வேலையை ஏத்தியே போ காசு சொல்லடா அடுத்த வார்த்தை சொல்லு செகண்ட் லெட்டர் சொல்லு ஹீரோ கண்டுபிடிச்சு கார்த்திக் ஸ்டெப் போட்டு படம் விடுங்க கால அதுதான் பாடுங்க. அதுல பாட்டு எந்த அது காப்பான் காப்பான் சொல்லு அதான் ஒரு லெட்டர் இது செமையான ஒரு சீரியஸ் சிக்ஸ் பேக் மல் ஹர்ஷா கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ண முடியல சூப்பர் போட்டேன் ஸோ பல் ஹர்ஷா ஸ்டேஷன்லேருந்து ஆன் டைமில் கிளம்பிட்டான் இது ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னான்னு தெரில கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இல்லைனா ஸோ சரியான பஸ் ஈவினிங் ஆகிடுச்சா ஸோ ஒரு ப்ரெட் ஆம்லேட் வாங்கலான்ட்டு வாங்கினோம் இந்த ஊரில் ப்ரெட் ஆம்லேட் இப்படி தான் இருக்கும் அவன் போட்டு வச்சுருந்தான்
சரி இப்படி தான் இருக்குன்னு வாங்கி பார்த்தோம். பசிக்கு ஓகே தான், என்ன பண்ணுறது. நாங்கள் எல்லாம் சப்பாத்தி எடுத்துன்னு வந்துட்டோம். 3 வேளைக்கும் சப்பாத்தி தான். ஸோ சன்செட் ஆகிடுச்சு. தூரத்தில் அந்த வியூ அழகாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். இது வரைக்கும் நல்லா போகுது. போக காய்ஸ் ஃபைனலி நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். ஆன் டைமில் வந்துட்டான். ஒரு 10 minutes டிலேன்னு நினைக்கிறேன். ஓகே குட். நாக்பூர் இறங்கிட்டு சரி இங்கே ஒரு 5 minutes நிற்கும் ட்ரெயின். அப்படி என்னென்ன இருக்குன்னு அப்படியே சுற்றி பார்ப்போம். அப்படியே நடந்து போகிறோம். சரியான கூட்டம். இங்கே ஒருத்தர் பழம் எடுத்துனுங்கிறாரு. இது வாங்குற மாதிரி இல்லை, பட்டு நைட் டின்னர் சாப்பிட்ணும். சப்பாத்தி எடுத்துன்னு வந்து சப்பாத்திலாம் காலி ஆகிட்டு இருக்குது போல். ஸோ இங்கே ஒரு ஹல்திராம்ஸ் இருக்குது. இங்கே ஹல்திராம்ஸ் வேறு எதுவுமே இந்த ஊர்லலாம் வாங்கி நீங்கள் போனாலும் எதுவும் சாப்பிடாதீங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கல்லை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சரி. இல்லை வயிறு கீரெலாம் கெட்டு போயிடும் சொல்கிறேன். ஓகே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம போகிறோம் ஹல்திராம்ஸ். அது முன்னாடி இருக்குது, எங்கள் கம்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கு தான் ஓடுறோம். எங்கே விட்றாங்க, செம்ம கூட்டம், எரிச்சு நிற்கிறாங்க எல்லாம் ட்ரெயின் ஏறத்துக்கு. ஸோ எப்படியாச்சும் போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு ரிட்டன் ஆகணும். போகலாம். இந்த கூட்டத்தில் போயிட்டு வாங்கிட்டு ரிட்டன் வர முடியல, ட்ரெயினை மிஸ் பண்ணுருவோம். அதனால கடகடன்னு வேகமாக ஓடி போயிட்டுருக்கோம். 8:44 ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வாங்கிட்டு போகலாம். அடப்பா அவங்களா வாங்கிட்டோம், ஓடுறோம். டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் எடுக்க போகிறோம். சிக்னல் ஆரஞ்சு போட்டால் நாங்கள் ஓடுறோம். எங்கே கூட்ட நெரிசலில் அப்படியே தேம்பி ஓடுறோம். வழியும் விட மாட்டானுங்க, ஒன்றும் விட மாட்டானுங்க. விட்டுட்டோம், ட்ரெயின் எடுத்துருவான். இவன் வேறு இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து அங்கே ஓடலாமாடான்றான். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ வா நம்ம பிடிச்சிடலான்ட்டு நான் நம்மளை இழுத்துன்னு ஓடுறேன். ஒரு வழியாக எப்படியோ எல்லாரையும் தாண்டி ட்ரெயினை ஏறிட்டோம். ட்ரெயின் ஏற்ற உடனே கரெக்ட் டைமில் எடுத்துட்டான். Guys, good morning. சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சன்ரைஸே வரும். அதெல்லாம் ஏஞ்சி மணி ஆக்சுவலாக 7:10. குளிர். ஆன் டைமில் ட்ரெயின் போயிட்டு ஸோ சன்ரைஸ் பார்க்க முடியல. சன்ரைஸ் ஆயிடுச்சு, அதை வேணால் பார்க்கலாம். ஸோ we are nearing to Agra. So we reached Agra. Agra வந்துட்டோம். Agra cantonment. இங்கே போக வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே இப்போ 10 டிகிரி இருக்குங்க. 10 to 12 டிகிரி இருக்குங்க. டீ குடிக்கிறீங்களா? டீ குடிக்கலாம்ல? Yeah? No. We are going to Nizamuddin. Yeah. சென்னையில் கூட இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. பனி இருக்கான்னு போக அப்பெல்லாம் அந்த டைம்ல வரும் வாயில இருந்து போட கூட இல்லை பாருங்க.
காய்ஸ் சத்தம் கேட்குமான்னு தெரில பட் ஒரு 5 மினிட்ஸ் அங்கெல்லாம் இப்படி மூச்சு விட்டாவே இது போல 5 மினிட்ஸ் ஓகே. இங்கே ஒரு டீ கடை கூட இல்லைங்களே. கமெண்ட் வரும் கொடுக்கவே தெரியல இவனுக்கு. நல்லா குளுக்குறான்ல காய்ஸ் காட்சி. गाइस தான நீயோ வேணா டேய் வேணா ஆடு ஃபேமிலிஸ் மாதிரி गाइसா ஃபேமிலிஸ் ஹை ஃபேமிலிஸ் கொடுவை ஊர்தா நாங்க இப்ப டெல்லிக்கு போறோம் ஃபேமிலிஸ். அவ்வளவுதான் ஹை ஃபேமிலிஸ். ஏகேஸ் வண்டர் வேர்ல்ட் எனக்கு காமிக்கலாமா? எனக்கு காமிக்கலாம்ல அது போட்டோ வராது. இப்பதான் ப்ரோ போட்டேன் ஆரம்பிச்சிருக்கேன். 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எவ்வளவு கேஜெட்ஸ் வச்சிருப்பேன் கையில. அவனுக்கு 3 மில்லியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சேனல் தெரியும்ல, கார்த்தி சேனல் தெரியாதா? அவரு பயங்கரமா பேசுவார். ட்ரெக்கிங் போனதெல்லாம் இருக்குமா? ஆமா ட்ரெக்கிங் மட்டும்தான். ஃபைனலி டெல்லி ரீச் ஆகிட்டோம், கிட்ட வந்துட்டோம். எல்லாம் வந்து கேம்ப் சைட்டுக்கு ரெடி ஆகிட்டானுங்க. எல்லாம் விசிலாக ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி என்னப்பா பண்ண? இவர்தான் எங்க மாலிக். இதுதான் மாலிக், எங்க மாலிக். மாலிக் போலோ போலோ மாலிக். இங்க கயன்வா ஏதோ கயன்வா नील हो गया गलती हो गया அதுதான் சார் வாங்க சார். அது என்னதுடா அது? थोड़ा सा गलती हो गया ஊது. ஏ உனக்கு ஜூனியர் அவரு. ஜூனியர். சரி வாங்க எல்லாம் இறங்கலாம். நிசாமுதீன் வந்துட்டோம். ஏரியா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கங்கே இவ்வளோ கூட்டம் நிற்குதுல்ல. யார் பார்த்து உங்களுக்கு வெள்ளை வெள்ளையா தெரியுது? नाइस नाइस நிசாமுதீன் வந்துட்டோம். கொஞ்சம் கிட்ட வந்து ட்ரெயின் டிலே பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நியூ டெல்லிக்கு போகணும். அதுக்கு ஒரே வழி மெட்ரோ தான் டெல்லியில். மெட்ரோ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே. அங்கேருந்து நம்மளுக்கு 3 o'clock டேராடூன் ட்ரெயின். ஸோ அங்கே போயிட்டு லெட்ஸ் சி எப்படின்னு.